வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் செஷன் 4 பார்க்க போகிறோம். சட்டம் படிக்கலாம் வாங்க, அதுதான் இந்த யூடியூப் சேனலோட பேர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளோட சட்ட பொன்மொழிகள், லீகல் கொட்டேஷன்ஸ், அதை நம்ம பார்க்கலாம். Take nothing on its look, take everything on its evidence. There is no better rule. சார்லஸ் டிக்கின்சன். இது இப்போ நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு பொன்மொழியாக இருக்கும். ஒன்றின் தோற்றத்தில் இருந்து எதையும் எடுத்துக்கொள்ளாதே, அனைத்தையும் சாட்சியம் வாயிலாக எடுத்துக்கொள். இதைவிட மேலான விதி ஏதும் இல்லை. சார்லஸ் டிக்கின்சன். எதையும் அதோட தோற்றத்திலிருந்து நம்பாமல் அதுக்கான ஆதாரம், சான்று, சாட்சியம் இருக்கிறதா, அப்படி இருந்தால் மட்டுமே அதை நம்ப வேண்டும் என்பது நம்ம சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரூல். அதை தான் சார்லஸ் டிக்கின்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, நாம் இப்போ செஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே செஷன் 1, செஷன் 2, செஷன் 3ல் எவிடன்ஸ் ஆக்டோட இன்ட்ரடக்ஷன், நேச்சர், பேக்ரவுண்ட், அப்ளிகபிலிட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ லெக்ஸ்ஃபோரி அண்ட் எவிடன்ஸோட மீனிங் பார்த்தோம் போன செஷனில். இப்போ லெக்ஸ்ஃபோரி அண்ட் அதோட எவிடன்ஸோட கைண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுதான் இதில் பேலன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அதை பற்றி பார்க்க போகிறோம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல். சரி வாங்க, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். லெக்ஸ்ஃபோரி, applicability of the Indian Evidence Act 1872. Lexfory means the law of the place where the dispute arises. The law of evidence is based on the maxim Lexfory. Indian Evidence Act is applicable to the whole of India except the state of Jammu and Kashmir. இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே செஷன் 2லே பார்த்துருப்போம். அப்ளிகபிலிட்டி, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட அப்ளிகபிலிட்டி தான் லெக்ஸ்ஃபோரி. அதாவது லெக்ஸ்ஃபோரியோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட நேச்சர் லெக்ஸ்ஃபோரி. லெக்ஸ்ஃபோரியோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, லெக்ஸ்ஃபோரி மீன்ஸ் த லா ஆஃப் த பிளேஸ். எந்த இடத்தில் அந்த டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதோ, எந்த இடத்துல அந்த டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதோ. இங்கே பாருங்கள், லெக்ஸ்ஃபோரியோட மீனிங் என்னன்னா, டிஸ்பியூட் அரைசஸ் ஆன் விச் பிளேஸ், த லா ஆஃப் பிளேஸ், அதுதான் லெக்ஸ்ஃபோரி. எந்த இடத்தில் அந்த டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதோ அதான் லெக்ஸ்ஃபோரி. த லா ஆஃப் எவிடன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த மேக்ஸிம் லெக்ஸ்ஃபோரி. லீகல் மேக்ஸிம்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மேக்ஸிம் எந்த மேக்ஸிமில் பேஸ் ஆகிருக்கு, லா ஆஃப் எவிடன்ஸ் லெக்ஸ்ஃபோரி அப்படிங்கிற மேக்ஸிமில் பேஸ் ஆகிருக்கு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எங்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதே மாதிரி இந்த சேம் வே இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு ஜுடிஷியல் ப்ரொசீடிங் இன் அ கோர்ட் ஆஃப் லா. ஏற்கனவே நம்ம என்ன பேசணும், ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்கு மட்டும்தான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ்லாம் அப்ளை ஆகாது. அது எல்லாமே நம்ம தனியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ் என்ன, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் நாட் டு அஃபிடவிட்ஸ் ஆர் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் அண்ட் ஆர்பிட்ரேட்டர். அஃபிடவிட்ஸ்க்கோ ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய எந்த ப்ரொசீடிங்ஸ்க்கோ இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகாது. ஆர் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் அ மார்ஷியல் கோர்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஆர்மி ஆக்ட், நேவல் டிசிப்ளின் ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீஜர்ஸ்லேயும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகாது. According to the law of evidence, it only allows the law of the land to decide the disputes. Law of evidence பொறுத்த வரைக்கும் அது law of the land அதை வச்சு தான் அந்த டிஸ்பியூட்டை டிசைட் பண்ணுது. என்ன பண்ணுறாங்க, லா ஆஃப் எவிடன்ஸில் பாருங்கள், ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் எவிடன்ஸ் எதை அலோவ் பண்ணுது, லா ஆஃப் த லேண்டை தான். எதுக்கு, என்ன டிசைட் பண்ண, டிஸ்பியூட்ஸை டிசைட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, லா ஆஃப் எவிடன்ஸ் என்ன அலோவ் பண்ணுது, லா ஆஃப் த லேண்டை எதுக்காக, டிஸ்பியூட்ஸை டிசைட் பண்ணுறதுக்காக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். புரியுதுங்களா? இப்போ அடுத்ததா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ கான்ட்ராக்ட் இஸ் என்டர்ட் இன் இங்கிலாண்டில் ஒரு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறாங்கன்னா, அந்த பார்ட்டிஸ் ஆர் இன் இந்தியா, பார்ட்டிஸ் இந்தியாவில் இருக்காங்க. அட் த டைம் ஆஃப் டிஸ்பியூட் அண்ட் இஃப் த இந்தியன் கோர்ட் எக்ஸைசஸ் ஜூரிடிக்ஷன். இப்போ அவங்களுக்குள்ள, இப்போ இங்கிலாண்டில் இருக்க நபருக்கும் இந்தியாவில் இருக்க நபருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுது. அந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா
ஒரு டிஸ்பியூட் வருது, அந்த டிஸ்பியூட்டில் இந்தியன் கோர்ட் ஜூரிடிக்ஷன் எக்ஸைஸ் ஆகும். எப்படின்னா ஒன்லி த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வில் பி அப்ளை டு ப்ரூவ் த கேஸ். இப்போ இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரு கான்ட்ராக்ட் அரைஸ் ஆகி டிஸ்பியூட் வந்தால் அந்த இடத்தில் என்ன அப்ளை ஆகும்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் அப்ளை ஆகும். ஏன்னா இங்கே இருந்து இங்கிலாந்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, அந்த கான்ட்ராக்ட்குள்ளே போகிறாங்க, அங்கே டிஸ்பியூட் வந்ததுன்னா அங்கே வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகாது, அங்கே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் அப்ளை ஆகும். இப்போ பாருங்கள், இங்கிலாண்டில் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, இந்தியாவிலேருந்து இங்கிலாண்டில் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, அதில் டிஸ்பியூட் வருது. அந்த டிஸ்பியூட்டில் இந்தியன் ஜூரிடிக்ஷன் எப்படி எக்ஸைஸ் பண்ணுவாங்கன்னா, என்ன எக்ஸைஸ் பண்ணுவாங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை பண்ண மாட்டாங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் அங்கே அப்ளிகபிளாக இருக்கும். The Indian Evidence Act will not allow the Foreign Contract Act to be applied to decide the dispute. Indian Evidence Act Foreign Contract Actக்கு dispute cases decide பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. as against the maxim, அது ஏன்னா அந்த maxim legal maxim இருக்கு இல்லைங்களா, lex 4ங்கிற maximக்கு against-ஆக இருக்கும் அப்படிங்கிறதுனால Indian Evidence Act அப்ளை பண்ண மாட்டாங்க. There is another maxim called legis loci contract as. இது ஒரு லீகல் மேக்ஸிம். இந்த லீகல் லோக்கி கான்ட்ராக்டர்ஸ் இது ஒரு லீகல் மேக்ஸிம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் த லா ஆஃப் லேண்ட் வேர் த கான்ட்ராக்ட் வாஸ் என்டர்ட் இன்டு. அதாவது லா ஆஃப் லேண்ட் எந்த இடத்தில் அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே போகிறாங்களோ, அக்கார்டிங் டு திஸ் மேக்ஸிம் த லா ஆஃப் த ஃபாரின் லேண்ட் ஷுட் பி அப்ளைட் இன் த above example and not the Indian Contract Act. The Indian Evidence Act clearly says that it is only lex 4 and not legi loci contractus that is applicable. அதாவது இந்த மேக்ஸிம் பிரகாரம் the law of the foreign land should be applied in the above example. அதாவது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க, அதில் டிஸ்பியூட் வருதுன்னா அதில் ஃபாரின் லேண்டோட லா ஆஃப் ஃபாரின் லேண்ட் தான் அப்ளை பண்ணப்படணும், not the Indian Contract Act. Indian Contract Act அதில் அப்ளை ஆகாது. இந்த Indian Evidence Act என்ன கிளியராக சொல்கிறாங்கன்னா, lex 4 and not legis loci contractus. இது ஒரு lex 4. Indian Evidence Act is lex 4, the law of land. அது legis loci contractus கிடையாது, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா இது ப்ரூவ் ஆகுது. The following cases will prove that the law of evidence is lex 4 applies to all evidence in the whole world. அதுதான் நான் சொன்னேன், இந்த பெயின் வெர்சஸ் பெத்வெல்லன் கேஸ் அன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது lex 4 பார்க்கலான்னு சொன்னோம், அதே மாதிரி பெயின் வெர்சஸ் பெத் ஹெவன் கேஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அன்றைக்கி நமக்கு அந்த செஷனில் டைம் இல்லாதனால அதை இந்த செஷனில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த கேஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பெயின் வெர்சஸ் வெத் ஹெவனில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெதர் அ விட்னஸ் வாஸ் காம்பிட்டன்ட் ஆர் நாட் டு கிவ் எவிடன்ஸ் பிஃபோர் அ கோர்ட் வாஸ் டு பி டிசைடட். அதாவது ஒரு விட்னஸ் காம்பிட்டண்ட்டாக இருந்து இல்லைன்னா எவிடன்ஸை கோர்ட் முன்னாடி கொடுக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு ப்ரூவ் வெதர் த விட்னஸ் இஸ் காம்பிட்டன்ட் ஆர் நாட், அந்த விட்னஸ் காம்பிட்டண்ட்டாக இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு விச் லா ஷுட் பி அப்ளைட் இன் த கொஷின். which law should be applied is the question. எந்த லா இதெல்லாம் அப்ளை பண்ணப்படும். அதாவது ஒரு காம்பிட்டன்ட் ஒரு விட்னஸ் காம்பிட்டண்ட்டாக இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து கோர்ட் முன்னாடி இன்கேஸ் அவங்களால கோர்ட் முன்னாடி வந்து விட்னஸ் கொடுக்க முடியலன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த லா அப்ளை ஆகும்னு கேட்குறாங்க. அக்கார்டிங் டு த லா ஆஃப் எவிடன்ஸ், இந்த லா ஆஃப் எவிடன்ஸில் த காம்பிட்டன்சி ஆஃப் பார்ட்டி ஆர் எனி டிஸ்பியூட் ஷுட் பி டிசைடட் ஒன்லி பை த லா ஆஃப் த கண்ட்ரி. இந்த லா ஆஃப் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியோட காம்பிட்டன்ஸோ இல்லை எந்த ஒரு டிஸ்பியூட்டையோ டிசைட் பண்ணுறதுக்கு லா ஆஃப் த கண்ட்ரி lex 4 அதை தான் பயன்படுத்துகிறாங்க. திஸ் இஸ் அன் இங்கிலீஷ் கேஸ் அண்ட் ஸோ த இங்கிலீஷ் லா ஷுட் பி அப்ளைட் டு டிசைட் த காம்பிட்டன்சி ஆஃப் அ விட்னஸ். இது ஒரு இங்கிலீஷ் கேஸாக இருக்கிறதுனால, இங்கிலாந்து அண்ட் இந்தியா கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால இதில் வந்து அந்த
ஃபாரின் லேண்டோட லா தான் அப்ளை ஆகணும். திஸ் இஸ் அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் எவிடன்ஸ் விச் இஸ் ஒன்லி லெக்ஸ் 4E. அதாவது லா ஆஃப் எவிடன்ஸ் எந்த நேச்சரில் இருக்குது, லெக்ஸ் 4E அப்படிங்கிற நேச்சரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து லெக்ஸ் 4E அப்படிங்கிறத சார்ந்து தான் நாம் வந்து இந்த கேஸ் இதுக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா, இதுக்கு லா ஆஃப் எவிடன்ஸ் அப்ளை ஆகுமா ஆகாதான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ பெயின் வெர்சஸ் பெத்ஹெவனில் இது ஒரு இங்கிலீஷ் கேஸுங்கிறதுனால லா ஆஃப் எவிடன்ஸ் லெக்ஸ் 4E இன் நேச்சராக இருக்கிறதாலையும் நாம் வந்து இதில் ஃபாரின் அதாவது லா ஆஃப் த கண்ட்ரியை தான் அப்ளை பண்ண முடியுங்கிறது தான் இதோட இந்த கேஸோடைய நியமம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் நாம் எவிடன்ஸ் அண்ட் இட்ஸ் கைண்ட்ஸில் அதோட டைப்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள் எத்தனை எவிடன்ஸ் இருக்குன்னா மொத்தம் 6 கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ், செகண்ட் வந்து டைரக்ட் அண்ட் ஹியர்சே எவிடன்ஸ், தேர்ட் வந்து ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஃபோர்த் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி எவிடன்ஸ், ஃபிஃப்த் வந்து ரியல் அண்ட் பர்சனல் எவிடன்ஸ், சிக்ஸ்த்து வந்து சப்ஸ்டான்டிவ் அண்ட் நான் சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ். இன் ஃபியூச்சர் அடுத்த செஷன்ஸில் நம்ம நல்ல டீட்டெயிலாக நாம் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் வந்து லெக்ஸ் 4E ஒரு கேஸில் பெயின் வர்சஸ் பெத்ஹெவன் கேஸ்லாம் ஒரு இங்கிலீஷ் கேஸில் பார்த்தோம். அந்த லெக்ஸ் 4E நேச்சரில் அப்ளிகபிலிட்டி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோடைய அப்ளிகபிலிட்டி எந்த கேஸ்க்கு இன்கேஸ் ஃபாரின் கேஸாக இருந்தால் அங்கே வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் பார்த்துருக்கோம். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் இன்னும் நம்ம டீட்டெயிலாகவும் பார்க்கணும். அதை நம்ம வரப்போகிற அடுத்த செஷன்ஸில் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அது பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அதர் லேண்ட் லா அப்புறம் என்விரான்மெண்டல் லா எல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நிறைய வியூஸ் வருது, சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணலை, நீங்கள் மறந்துருக்கலாம். வியூ பார்த்துட்டு இன்கேஸ் தவறுகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக நமக்கு வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இந்த தருணத்தில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.